அரியலூரில் நரி வேட்டைக்கு நாட்டு வெடிகுண்டு மீது ஆட்டு கொழுப்பை தடவி வைத்திருந்த நிலையில் அதனை கவ்விய 2 வளர்ப்பு நாய்கள் பரிதாபமாக உயிரிழந்தன. ஆபத்தை உணராமல் வேட்டைக்கு நாட்டு வெடிகுண்டு பயன்படுத்திய நபர்கள் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? அரியலூர் மாவட்டம் சன்னாவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயபால். மீன் வியாபாரியான இவர் கடந்த மாதம் 35,000 ரூபாய் மதிப்பில் திருச்சி அருகே உள்ள தொட்டியப்பட்டி என்ற இடத்தில் 3 ராஜபாளையம் நாய்களை வாங்கி வந்துள்ளார். அதற்கு செவலை என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தார். ஜெயபால் அந்த 3 வளர்ப்பு நாய்களையும் வாக்கிங் அழைத்துச் செல்வது வழக்கம். அவ்வாறு நாய்களை வாக்கிங் அழைத்துச் சென்றபோது கலிங்கமேடு என்ற பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் நாய்கள் விளையாடி கொண்டிருந்தன. அப்போது திடீரென பயங்கர வெடிச்சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த ஜெயபால் சத்தம் கேட்ட பகுதிக்கு ஓடிச் சென்று பார்த்தபோது அதிர்ந்து போனார். அவரது 2 நாய்கள் தலை சிதறிய நிலையில் வாய் கிழிந்து இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தது. அப்பகுதி மக்களும் சத்தம் கேட்டு ஓடி வர சம்பவ இடத்தில் நாட்டு வெடிகுண்டு வெடித்திருப்பது தெரிய வந்தது. அப்பகுதியில் சந்தேகப்படும்படி திரிந்து கொண்டிருந்த 2வரை பிடித்து விசாரித்த போது திடுக்கிடும் உண்மை தெரிய வந்தது. குறவர் இனத்தைச் சேர்ந்த அவர்கள் நரி வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடிகுண்டு மீது ஆட்டு கொழுப்பை தடவி வைத்துள்ளனர். அந்த வெடிகுண்டை நாய்கள் கவ்வியதால் வெடித்து சிதறி உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது. பிடிபட்ட ரவிச்சந்திரன், சுரேஷ் ஆகிய 2வரையும் வெங்கனூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நாட்டு வெடிகுண்டு எங்கிருந்து கிடைத்தது, இதற்கு முன்னர் எங்கெல்லாம் வேட்டையாடி இருக்கிறார்கள் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.